கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான, வல்லமையான, பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வார்த்தையை நாம் சற்று ஆழ்ந்து சிந்தித்தால் நமக்கு பல உண்மைகள் புலப்படும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு ஜெபம், நாம எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன? நாம் கேட்பது எல்லாம் நமக்கு கிடைக்குமா? ஏன் நாம் கேட்பது கிடைப்பதில்லை என்று பல்வேறு காரியங்கள் நம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் உண்மை இதுதான், ஜெபம் என்பது ஒரு கருவி மாத்திரமே. இப்ப ஆண்டவருக்கு பல்வேறு வகையில நம்மை தொடர்பு கொள்றதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உதாரணமாக, வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசலாம். மாத்திரமல்ல, கனவு மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, இப்படி பல வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கென்று இருக்கிற ஒரே வழி, தேவனை தொடர்பு கொள்றதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி ஜெபம் மாத்திரமே. ஆனால் அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும். நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் சிந்திக்க ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். ஜெபம் என்ற உடனே நாம் ஜெபித்தா போதும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். எல்லா காரியத்திற்காகவும் ஜெபம் செய்யலாம், ஜெபம் செய்யலாம், ஜெபம் செய்யலாம் என்று எல்லாரும் சொல்றதை நாம் கேட்டிருப்போம். அல்லது நாம யாரையாவது சந்தித்து நம்முடைய கஷ்டத்தை நாம சொல்லும் பொழுது அவங்க நமக்கு சொல்ற பதில் என்ன தெரியுமா? ஜெபம் செய்யலாங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். நிச்சயமாக கர்த்தர் பார்த்து கொள்வார், அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாம் இந்த ஜெபத்தை என்ன என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது அறிந்திருந்தால்தான் நாம ஜெபிக்கிறதுல ஒரு உண்மை இருக்கும். அல்லது ஜெபத்தின் தாற்பயம் நமக்கு நன்கு அறிந்தவர்களாக நாம் ஜெபிக்க முடியும். அல்லது ஆழ்ந்த ஒரு அனுபவத்தோடு கூட ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு நிச்சயமாக வரும் என்பதுல சந்தேகமில்லை. இன்றைக்கு ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஜெபம் என்பது ஒரு கருவி என்று நான் முன்பே சொன்னேன். இப்ப நம்ம கிட்ட செல்போன் இருக்கு, அல்லது செல்போனை வைத்துக் கொள்ளலாம். செல்போன் இருக்கு என்று வைத்துக் கொள்வோம். அந்த செல்போன் எதற்கு பயன்படும்? ஃபோன் பண்ணலாம், யாருக்காவது பேசலாம். பல காரியங்கள் இந்த செல்போன்ல இருக்கு. இன்னைக்கு ஸ்மார்ட் போன் எல்லாம் வந்துருச்சு. அந்த ஸ்மார்ட் போன்ல இன்னைக்கு லேப்டாப்பே வேண்டாம் என்று சொல்ற அளவிற்கு இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டே பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம், அல்லது எந்த பொருள் வேண்டுமானாலும் நாம் வாங்கிக் கொள்ளலாம். பல்வேறு உபயோகங்கள் அந்த செல்போன்ல இருக்கு. இப்ப நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அந்த செல்போன் என்பது அடுத்தவரை தொடர்பு கொள்றதுக்கு பயன்படுகிற ஒரு கருவியாக இருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த செல்போன் இருந்தால் மட்டும் நாம் தொடர்பு கொள்ள முடியுமா? நிச்சயமாய் முடியாது. அப்ப எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? அதுல சார்ஜ் இருக்கணும், அல்லது அந்த சர்வீஸ் ப்ரொவைடருடைய அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும், அல்லது கனெக்ஷன் கிடைக்கணும் என்று பல காரியங்கள் அதற்குள் அடங்கியிருக்கிறது. இதுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் நாம நினைச்சவர்களோடு தொடர்பு கொள்ளவே முடியாது. அது போலதான் இன்றைக்கு ஜெபம் என்பதும் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன என்றால், வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து
நம்மை காப்பாராக.